இப்போ இப்ப ஷேர் ஆகுமா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் தெரியுதாமா? ஸ்கிரீன் தெரியுதா? ஹலோ, மரியம்? மரியம்? ஹலோ, இப்போ ஷேர் ஆகுது தெரியுதாமா ஸ்கிரீனு? எஸ் மேம், பிளாக்கா இருக்கு மேம். இப்போ கொஸ்டின் பேப்பர் தெரியுதா? இல்ல மேம், கொஸ்டின் பேப்பர் தெரியல மேம். எழுதிக்காது கொஸ்டின். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப தெரியுதாமா? எஸ் மேம். ஹலோ, ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். ஓகேம்மா, கொஞ்சம் இருங்கம்மா அப்படியே. ஒரே ஒரு 2 கொஸ்டின் இதுல வருது, அது பார்த்தோம். எந்த கொஸ்டினா? ஃபர்ஸ்ட் 30th question. Why the shape of ammonia molecule is trigonal bipyramidal shape? ஏன் வந்து trigonal bipyramidal shape இருக்கு அப்படின்ட்டு இந்த இது கொஸ்டின். அமோனியாவோட ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? அமோனியா ஃபார்முலா மரியம், அமோனியா ஃபார்முலா தெரியுமா? மேம் NH3. NH3, வெரி குட். NH3 இல்லையா? இப்போ இந்த அமோனியா வந்து ஏன் வந்து அதுக்கு வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் இருக்கு, என்ன காரணம்? அதுக்கு வந்து ரீசன் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, இப்ப நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 எப்படி பிரிப்பீங்க? How will you split up 7? 1s2 2,5 மேம். 2s2. ஓகே, 2,5 அத ஆர்பிட்டல்ஸ்ல சொல்லுங்க. 1s2 2s2 2p3 வரும் இல்லையா? 2p3 இருக்கும் இல்லையா? இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 3 மேம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் தானே? செகண்ட் ஷெல் தானே அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இப்போ இந்த இது நைட்ரஜனுக்கு ஸோ டோட்டல் எவ்வளவு இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ 5 எலக்ட்ரான்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து 3 வச்சுக்கோங்க. மொத்தம் 5 இருக்குல்ல, மோஸ்ட்ல போட்டேன். இப்போ 3 எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டமோட வந்து என்ன ஆகுதுன்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணி, அது வந்து கோவலன்ட் பாண்ட். இந்த வந்து ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜன் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்பைன் பண்ணி இது பாண்ட் ஃபார்ம் பண்ணி, இந்த 2 எலக்ட்ரான் வந்து பாண்ட்ல வந்து இன்வால்வ் ஆகாம தனியா இருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லோன் பேர். பேர் என்ன சொல்லுவோம்? லோன் பேர். இது
வந்து பாண்ட்ல இன்வால்வ் ஆச்சு இல்லையா, இத வந்து பாண்ட் பேர் அப்படின்றோம். நைட்ரஜன் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற 5 எலக்ட்ரான்ல 3 எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜனோட சேர்ந்து பாண்ட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண இன்வால்வ் ஆயிடுச்சு. அந்த ஒரு 2 எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா வந்து பாண்ட்ல இன்வால்வ் ஆகாம தனியா இருக்கு, லோன் பேர் ஆஃப் வந்து எலக்ட்ரான்ஸ். இதுல பாத்தீங்கன்னா வந்து 3 வந்து பாண்டிங் பேர் இருக்கு, ஒரு வந்து லோன் பேர் இருக்கு. ஏன் வந்து இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாலு நாலு பேர் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து வரும். டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் இது மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் வரும். ஆக்சுவல் பாத்தீங்கன்னா வந்து டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து வரணும். ஆனா பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் இதுக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர் வந்துன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல்னா இப்படி இருக்கும். எல்லாமே சேர்த்து வந்து ஒரு இது மாதிரி இப்படி வந்து ஒரு இது வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் மாதிரி வந்து இருக்கு. ஏன் இது மாதிரி வந்து இந்த ஷேப்ல இருக்கு, என்ன காரணம், வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நான் போடுறேன் பாருங்க. நைட்ரஜன் சோ இது பாண்ட் பேர், இது வந்து லோன் பேர். ஓகேவா? இங்க பாருங்க, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அமோனியா வந்து ஏன் வந்து ட்ரைகோனல், இதுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தான். ஆனா கூட நீங்க வந்து இது மாதிரி கொஞ்சம் இதுவா எழுதணும். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அமோனியா மாலிகுலோட ஃபார்முலா என்னன்னா NH3 அப்படின்ட்டு எழுது. ஃபர்ஸ்ட் வந்து அமோனியோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து NH3. இதுல அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 7. அட்டாமிக் நம்பர் வந்து என்னன்னா 7. ஃபர்ஸ்ட் வந்து அமோனியா மாலிகுல் வந்து NH3 போட்டுக்கிறீங்க. அடுத்தது அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 7. ஸோ இந்த 7 எப்படி பிரிக்கலாம்னா 1s2 2s2 2p3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா அவுட்டர் மோஸ்ட் தான், இதான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா மொத்தம் வந்து 5 இருக்கு. அதுல 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இப்ப நைட்ரஜன் இப்படி போடுறேன். ஸோ நைட்ரஜன் எலக்ட்ரான்ஸ் நான் இன்டூல காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹைட்ரஜன் எலக்ட்ரான்ஸ் வந்து டாட்ல காமிக்கிறேன். ஹைட்ரஜன் இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் இல்லையா, அது வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும், கோவலன்ட் பாண்ட். இங்க ஃபார்ம் பண்றது பாண்ட் வந்து என்னது, கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட் என்னது, ஈக்குவல் ஷேரிங்ல 2 பேரும் வந்து இவன் ஒரு எலக்ட்ரான் வரும். ஸோ ஈக்குவலா வந்து ஷேர் பண்றது வந்து கோவலன்ட் பாண்ட். ஸோ 2 பேரும் வந்து ஈக்குவல் ஷேர் பண்ணி கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா இந்த 2 எலக்ட்ரான் வந்து பாண்ட்ல இன்வால்வ் ஆகல, அப்படியே வந்து தனியா இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், லோன் பேர். வாட் வி கால் இட் அஸ் அன் லோன் பேர். இப்போ இப்போ வந்து 3 வந்து பாண்டட் பேர் இருக்கு, 3 என்ன இருக்குன்னா பாண்டிங் பேர் இருக்கு, 3 வந்து பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பாண்ட் பேர் பாத்தீங்கன்னா வந்து 3 வந்து பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அடுத்தது 1 வந்து லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து ஏன் லோன் இருக்கு அப்படின்னா இது வந்து பாண்ட்ல இன்வால்வ் ஆகாம தனியா இருக்கனால லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம்க்கு சுத்தி வந்து ஒரு 1 2 3 4 பேர் இருந்ததுன்னா அது ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். ஆனா அமோனியா பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். என்ன இருக்குன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது என்ன காரணம்னா
ரீசன் இந்த லோன் பேர் இருக்கு இல்லையா, இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி, நீங்க பாத்தீங்கன்னா பாண்டட் பேருடைய இடம் பாத்தீங்கன்னா வந்து கம்மியா இருக்கு. ஆனா அந்த லோன் பேர் வந்து தனியா இருக்கு. அது வந்து ஆக்குபைஸ் வந்து மோர் ஸ்பேஸ் than தி பாண்டட் பேர். ஏன்னா இது வந்து ஷேர் இல்லையா, சோ இது தனியாவே வந்து இங்க என்ன இருக்குன்னா ரிஃப்ராக்ஷன் இருக்குமா எலக்ட்ரானுக்கு. ஹலோ 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 மரியம், எஸ் மேம். இது கேம் எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கு, ரிப்பல்ஷன் இருக்கு. சரிங்க, வந்து ஒரு ஸ்டாப் ஆயிருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா சிஸ்டர் உங்களுக்கு? ஹலோ, ஸ்கிரீன் வந்து தெரியல, ஸ்கிரீன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்குது, அதை திரும்பி ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் வந்து தெரியல, நீங்க பிடிஎஃப் வந்து எங்களுக்கு தெரியல, அது ஷேர் பண்ணுங்க. இப்ப தெரியுது இப்பயும் தெரியல சிஸ்டர். ஆக்சுவலா நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். உங்களுக்கு பண்றாங்க. நாங்க இப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதாமா ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு? எனக்கு தான் தெரியாம இருக்கா? சார் ஸ்கிரீன் தெரியுதாமா உங்களுக்கு? இல்ல சார். தெரியுதா? ஓகே, அப்போ ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு தெரியுதுல? இல்ல சார், தெரியல. எங்களுக்கு ஸ்கிரீன் தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் அதை சரி பண்ணுங்க. ஏன்னா ஸ்கிரீன் தெரிஞ்சாதான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியும். சரி, ஆமா ஆமா சார். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து டீச்சர்ட்ட ஃப்ரீயாவே பேசலாம், சரிங்களா? நீங்க பயப்பட வேணாம். ஸ்கிரீன் தெரியலன்னு சொல்றது தயக்க வேணாம். சொல்லலாமே, நாங்க தான் சொல்லணுமா அதை உங்களுக்காக? இப்ப தெரியுதுமா, தேங்க்ஸ். ஓகே, ஓகே. இங்க பாருங்க மரியம், why the shape of ammonia molecule is trigonal bipyramidal அப்படின்ட்டு என்ன, what's the reason for that அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அதுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க அம்மோனியாவோட அறிஞ்சிடுங்க. அதுடைய நம்பர் வந்து 7. அது அவுட்டர் மோஸ்ட் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதுல அந்த 5 எலக்ட்ரான்ஸ்ல 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைட்ரஜனோட வந்து ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆயிடுச்சு. மற்ற எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் வந்து பாண்ட்ல இன்வால்வ் ஆகாம தனியா இருக்கு. அது வந்து லோன் பேர். ஸோ இப்போ ஒரு அம்மோனியா ஸ்ட்ரக்சர்ல 3 பாண்ட் பேர் இருக்கு, பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து என்ன இருக்கணும்னா ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இப்படியே வந்து ரிப்பல்ஷன் இருக்கனால எவ்வளவு மேக்சிமமா வந்து தூரமா போக முடியுமோ அவ்வளவு தூரமா வந்து அதை ஆக்குபை பண்ணிட்டு தன்னுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணிக்குது. ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரிப்பல்ஷன் இருக்காதோ அந்த அளவுக்கு வந்து அந்த லோன் பேர் வந்து மேல போயிட்டு தன்னுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இது மாதிரி வந்து மாத்திக்குது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து ஆங்கிள் பாத்தீங்கன்னா, இப்போ 1 வந்து 7 டிகிரி. முதல்ல வந்து டெட்ராய்டலுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா
1 வந்து 9.5 டிகிரி இருந்தது. இந்த 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 ஆங்கிள் இருந்தது. இப்போ வந்து இந்த வந்து சேஞ்சஸ் டு வந்து 107 வந்து ஆங்கிளா மாறிடுச்சு. ஏன்னா அந்த லோன் பேரானாலவே அந்த ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4 வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாவே அது வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். அந்த அக்கார்டிங் டு தி தியரி பிரகாரம் பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்காம வேற ஸ்ட்ரக்சரா மாறிக்கு ட்ரைகோனல் பைபிரமிடல். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் அனுப்புறேன். நான் ஷேர் பண்றேன் நான் பிடிஎஃப். அது என்னன்ட்டு ரீசனும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்னன்னா லோன் பேர் வந்து ஆக்குபைஸ் வந்து மோர் ஸ்பேஸ். லோன் பேர் வந்து ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ். இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ரிப்பல்ஷன் வந்து எலக்ட்ரான் இந்த ரிப்பல்ஷன் அண்ட் புஷஸ் த 3NH பாண்ட் வந்து ஸ்லைட்லி டியூ டு ரிப்பல்ஷனால. ஏன் ரிப்பல்ஷன் இருக்கும்? எலக்ட்ரான் இல்லையா, ரெண்டுமே எலக்ட்ரான் ரிப்பல்ஷனால. ஸோ தி வந்து மூட் வந்து புஷஸ் தி இந்த 3 இருக்கு இல்லையா, NH பாண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து டவுன்வர்ட் பண்ணுது. இதான் 2 ரீசன் எழுதினா போதும் உங்களுக்கு 2 மார்க்ஸ்க்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 38 கொஸ்டின். ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. புரியுதாமா? இது இந்த மாடல் இந்த ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஸ்கிரீன் தெரியுதாமா? மரியம் Yes, ma'am. ஸ்கிரீன் தெரியுதாமா? ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? Yes, ஹலோ, ma'am. தெரியுதுங்க, நீங்க கன்டினியூ பண்ணுங்க. தெரியுது. ஸ்கிரீன் அடுத்த தெரியும். ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன் பசங்க. இந்த 30 அடுத்தது வந்து 38 கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு பாருங்க. Define bond enthalpy. Calculate the bond energy of methane molecule if average bond enthalpy of CH bond is 414 kilojoule per mole கொடுத்தேன். ஸோ பாண்ட் என்தால்பி அப்படின்ற டெஃபினேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்தால்பின்னு என்னது? ஹீட் இல்லையா? எவ்வளவு பாண்ட், அந்த பாண்ட் வந்து பிரேக் பண்ண எவ்வளவு என்ன வந்து விகாலிட்டாசல் வந்து பாண்ட் கரெக்டா இது மாதிரி வந்து நம்ம ஓன் வேர்ட்ஸ்ல சொல்லக்கூடாது. அதுல கரெக்டான டெஃபினேஷன். இந்த பாண்ட் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு அந்த டெஃபினேஷன். The bond enthalpy is defined as the minimum amount of energy required to break 1 mole of a particular bond in molecules in their gaseous state. இப்போ பாத்தீங்கன்னா மீத்தேன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் வந்து ஃபார்முலா CH4 இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற CH பாண்ட் வந்து பிரேக் பண்ண எவ்வளவு வந்து எனர்ஜி தேவை, required to break the bond between these, இந்த 2 CHக்கு நடுவுல இருக்கிற பாண்ட் வந்து பிரேக் பண்ண பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் வந்து பிரேக் பண்ணதுக்காக எவ்வளவு வந்து எனர்ஜி தேவையோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பாண்ட் என்தால்பி அப்படின்னு சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி பாண்ட் என்தால்பி ஆஃப் மீத்தேன் மாலிகுல். ஆவரேஜ் பாண்ட் என்ன என்தால்பி CH. இப்போ மீத்தேனுடைய ஃபார்ம்ல வந்து CH4 கொடுத்துட்டு ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கணும். எத்தனை CH பாண்ட் இருக்குமா இதுல? How many CH bonds இருக்கு? இது ஒரு CH பாண்டு, இது 2வது CH பாண்டு, இது 3 வந்து CH பாண்டு, 4 வந்து CH பாண்டு. ஸோ டோட்டல் எத்தனை இருக்கு? டோட்டல் வந்து 4 வந்து CH பாண்ட் இருக்கு. ஸோ ஒரு பாண்ட் பிரேக் பண்ண 414 கிலோஜூல் எடுத்துச்சுன்னா அப்போ வந்து 4 வந்து பிரேக் பண்ண எவ்வளவு? ஒன்லி வந்து 4 into 414 வெறும் மல்டிப்ளை பண்ணாவே போதும். யூ வில் கெட் வந்து 1656 கிலோ ஜூல். அவ்வளவுதான்.
சிம்பிளான சம் பாருங்க. ஸோ பாண்ட் என்தால்பி amount of energy எவ்வளோ வந்து எனர்ஜி தேவை ஒரு வந்து பாண்ட் பிரேக் பண்ண ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல இருக்கிற பாண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஆட்டம் வந்து எப்படி லிங்க் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இங்க இப்போ ஒரு பாண்ட் பிரேக் பண்ண 414 கிலோ ஜூல் ஆகுது. எவ்வளவு வந்து பாண்ட் என்தால்பி தேவை, எவ்வளவு பாண்ட் எனர்ஜி தேவை ஃபுல் வந்து மீத்தேன் மாலிகுல வந்து பிரேக் பண்ண. அப்போ நம்ம முதல்ல வந்து மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் போட்டுக்கணும். மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் திரும்ப போடுறேன் பாருங்க. சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி பாருங்க. சி இது ஒரு ஹைட்ரஜன், மீத்தேன் ஃபார்ம்ல வந்து CH4 இல்லையா, அப்போ கார்பனை சுத்தி வந்து 4 ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 4 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ டோட்டல் பாத்தீங்கன்னா எத்தனை வந்து CH பாண்ட் இருக்கு, 4 CH பாண்ட் இருக்கு. இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ வந்து 4 வந்து CH பாண்ட் இருக்கு. ஒரு CH பாண்ட் வந்து CH பாண்ட் பிரேக் பண்ண எவ்வளவு எனர்ஜி தேவை 414னா 4 வந்து CH பாண்ட் வந்து பிரேக் பண்ண அமௌண்ட் ஆஃப் எனர்ஜின்னு பாத்தீங்கன்னா 4 into 414 ஈக்குவல் டு 1656 கிலோ ஜூல். புரியுதா பாருங்க இந்த சம்ம. ஹலோ 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 மரியாம், ஹலோ மரியாம். புரியுது மேம். மரியாம் புரியுதுங்களா? சொல்லுங்க. பாண்ட் என்தால்பினா வாட் இஸ் த ஜெனரல் டெஃபினிஷன்? பாண்ட் என்தால்பி எப்படி வந்து 1656 வந்தது? என்ன மாதிரி ரீசன் அதுக்கு? சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க. உங்க பேரே மறந்துட்டேனே. என்னப்பா உங்க பேரு? சாமுவேல். சாமுவேல் இருக்கீங்களா? சாமுவேல் Yes, ma'am. ஹலோ இருக்கீங்களா? எப்படி அந்த 1656 வந்தது ஆன்சரு? Amount of energy needed to break a bond multiply பண்ணுவோம். எத்தனை பாண்ட் பிரேக் சொல்லுங்கப்பா. பண்ணணுமோ அத்தனை அப்புறம். சாமுவேல் மேம் இங்க பாருங்க மீத்தேனுடைய ஃபார்முலா அது தெரியும். அந்த டெஃபினிஷன் அப்படியே அதை மகப் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. சரிப்பா. ஏன் வந்து 4ஆல பெருக்கினேன் நானு? வை ஐ மல்டிப்ளைட் வித் 4. ஏன் நான் வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணேன்? இந்த 4 என்னது? அது ஃபோர் என்னதுப்பா? அது எங்க இருந்து அந்த 4 வந்தது? 4 CH பாண்ட் இருக்கு பாருங்க. நம்பரும் இருக்கேன் பாருங்க. CH ஒரு மீத்தேன் CH4 இல்லையா, அதை நான் வந்து ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன் பாருங்க. இது மாதிரி வந்து CH இப்படி தனித்தனியா போட்டு 4 வந்து CH பாண்ட் 4 இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணனா 16560 ஆகும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் hybridization. What is mean by sp hybridization? Explain with the formation of beryllium chloride molecule. Hybridization
அப்படின்னா அது யூஸ்வலா நம்ம வந்து பயாலஜி எல்லாம் பார்ப்போம். ஹைபிரிடைசேஷன்னா மிக்சிங் ஆஃப் தி சீட்ஸ் உடைய டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி புது பிளான்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட்டுடைய இது வந்து மிக்ஸ் பண்ணி ஜீனை மிக்ஸ் பண்ணி புது பிளான்ட் வந்து கிரியேட் பண்றது, அதை நம்ம ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். இங்கன்னா மிக்சிங் அதுக்கு டெஃபினேஷன் தனியா இருக்கு. டிஃபைன் ஹைபிரிடைசேஷன் என்னன்னா இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் எஸ்பிடிஎஃப் இருக்குல்ல, அந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் தி சேம் ஆட்டம், அந்த ஆட்டம்குள்ளே இருக்கிற ஆர்பிட்டல்ஸே வந்து மிக்ஸ் ஆகி அவங்களோட வித் கம்பேரபிள் எனர்ஜி டு ஃபார்ம், அது மிக்ஸ் ஆயிட்ட பிறகு புதுசா வந்து ஒரு ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதோட எனர்ஜி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த ஆர்பிட்டல்ஸ்க்கெல்லாம் வந்து ஈக்குவலண்ட் எனர்ஜியா தான் இருக்கும், வித் வந்து சேம் எனர்ஜி. அந்த ரிசல்டன்ட் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஆர் கால்டு தி ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல்ஸ். அதே நம்ம வந்து ஹைபிரிடைசேஷன் என்னன்னா ஜஸ்ட் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக புது ஆர்பிட்டல் இல்லையா, அந்த ஆர்பிட்டல்ஸ்க்கு பேர் வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ். அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவோமா, ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ். இப்ப நம்ம வந்து பெரிலியம் குளோரைடு வச்சு நம்ம வந்து பார்க்க போறோம். ஹலோ இருக்கீங்களா? இப்ப வந்து பெரிலியம் குளோரைடை வச்சு பார்ப்போம். பெரிலியம் குளோரைடு ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பிஇ BeCl2. இதுக்கு வந்து எப்படி வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வந்து லீனியர்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சர், இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் Cl, இந்த பக்கம் வந்து Cl. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். ஏன் வந்து பெரிலியம் குளோரைடு வந்து sp hybridization எப்படி போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து பெர்லியம் அட்டாமிக் நம்பர் முதல்ல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பெர்லியம் அட்டாமிக் நம்பர் வந்து அட்டாமிக் நம்பர் எவ்வளவு, அட்டாமிக் நம்பர் 4. இந்த 4 எப்படி பிரிக்கலாம் நீங்க சொல்லுங்க, பிரிச்சு சொல்லுங்க பாப்போம். ஸ்கிரீன் திரும்பியும் தெரியல. இது வந்து அண்டர்கோஸ் வந்து sp ஹைபிரிடைசேஷன். அது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா எலக்ட்ரான் 2s2 இருந்தது. ஸ்கிரீன் தெரியல சிஸ்டர் ஆக்சுவலா. சொல்லவே மாட்டேன்றாங்க பசங்க. ஆக்டிவா இருங்கம்மா. இப்ப தெரியுதுமா. ஓகே, இப்ப தெரியுது. நெட்வொர்க் ப்ராப்ளம். இங்க பாருங்க, இப்போ ஆக்சுவலா வந்து பெர்லியம் அட்டாமிக் நம்பர் வந்து 4 தான். இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்படி நம்ம பிரிப்போம், ஆஸ் யூஷுவல் நம்ம பிரிப்போம் இல்லையா, 1s2 2s2 அப்படின்னு பிரிச்சுடும். ஆனா அதான் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னன்னா அது சம் எனர்ஜி வந்து சன்லைட்ல இருக்க எனர்ஜியோ கெயின் பண்ணி இதுல இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து 2s2ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து p ஆர்பிட்டலுக்கு போகுது. இதை வந்து p ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, px py pz. ஸோ ஒரு ஆர்பிட்டலுக்கு வந்து போகுது. இது வந்து என்னன்னா இது 2s உடைய ஆர்பிட்டல்.
இப்ப பாத்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் என்னன்னா இந்த எஸ் இந்த இதுவும் வந்து என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் ஆகுது. எஸ் ஆர்பிட்டலும் பி ஆர்பிட்டலும் மிக்ஸ் ஆகுறதுனால யூ வில் கெட் வந்து எஸ்பி ஹைபிரிட். இப்போ இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, இது வந்து இங்கதான் வந்து ஹைபிரிடைசேஷன் போகுது. ஹைபிரிடைசேஷன் போச்சுன்னா யூ வில் கெட் வந்து 2 வந்து sp ஆர்பிட்டல்ஸ் கிடைக்கும். So you will get the வந்து sp ஆர்பிட்டல்ஸ் கிடைக்கும். இங்க வந்து இந்த 1 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். இங்க ஒரு எலக்ட்ரான். இப்போ அதுக்காக தான் வந்து இப்ப sp ஹைபிரிடைசேஷனா போயிட்டு அப்போ பெர்லியம் கிட்ட வந்து என்ன இருக்குன்னா 2 வந்து ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ். இது வந்து sp, இது ஒரு sp ஆர்பிட்டல், இந்த sp ஆர்பிட்டல். இப்போ ரெடியா இருக்கு. இப்போ வந்து 2 வந்து ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கிட்டு அது வந்து ரெடியா இருக்கு. இப்ப பார்த்தோன்னா குளோரின் வருது. குளோரின் வந்து கம்பைன் பண்ணுது. குளோரினுடைய எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த குளோரின் வந்து இங்க வந்து கம்பைன் பண்ணி தன்னுடைய எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணி பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணு. ஸோ இதுதான் வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட் இது. ஹலோ ஹலோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன். நான் இது வந்து நல்ல டீட்டெயிலா இருக்க நோட்ஸ். இப்ப வேற அந்த நோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் நான் உங்களுக்கு பண்றேன். இங்க பாருங்க, திருப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ பெர்லியம் அட்டாமிக் நம்பர், பெர்லியம் சிம்பிள் என்ன? ஃபர்ஸ்ட் வாட்ஸ் த சிம்பிள் ஃபார் பெர்லியம்? இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு முடிக்காம இருந்தேன். இந்த 2 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டேன்னா சரி இதாயிடும். ஸோ பெர்லியம் அட்டாமிக் நம்பர் என்ன? ஹலோ இங்க பாருங்க, பெர்லியம் அட்டாமிக் நம்பர், பெர்லியம் இது வந்து ஆட்டமுடைய சிம்பிள் என்ன? பிஇ. அதோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 4. நம்ம யூஸ்வலா வந்து 4 எப்படி பிரிப்போம்? நம்ம 1s2 2s2 அப்படின்னு பிரிப்போமா? முடிஞ்சிச்சா? இப்ப ஆக்சுவலா பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலா இருக்கும்போது எப்படி எழுதுவோம்னா இது மாதிரி வந்து இது வந்து 1sல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு, 2sல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்படிதான் வந்து நம்ம எழுதுவோம் இல்லையா? ஆஸ் யூஸ்வலா வந்து எழுதுற மாதிரி இந்த மெத்தட்ல வந்து நம்ம எழுதுறோம். அடுத்தது ஓகேவாமா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட் இருக்கு. அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணி பிளாக் சாத்தனாயே பிளாக் ஷேடிங் चाहता पेन यूज करना, ये पेन माँ को ये पेन यूज करना. எக்ஸைட்டட் ஸ்டேட். இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்ன ஆகுனா ஆக்சுவலா இந்த 2sல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க 2sல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகி இங்க இருக்க 2sல இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டலுக்கு போயிடும். ஸோ வந்து பி ஆர்பிட்டல் இது வந்து இதான் வந்து பிஎக்ஸ், பிஒய், பிசெட். இங்க வந்து இருக்க 2 எலக்ட்ரான், இங்க இருக்க 2 எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே வச்சுட்டு இன்னொன்னு எலக்ட்ரான் வந்து பிஎக்ஸ். இப்போ என்ன ஆகும்னா 2 பேர் வந்து ஒரு ஆர்பிட்டல் வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த பிஎக்ஸும் 2s, இந்த 2s ஆர்பிட்டல் என்ன ஆகும்? மிக்சிங் ஆகும். இது 2 ஆர்பிட்டல்ஸும் வந்து என்ன ஆகும்னா மிக்ஸ் ஆகும். அது வந்து மிக்சிங்னானது ஹைபிரிடைசேஷன் ஆகும். ஹைபிரிட் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு வந்து என்னென்ன ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகுது? எஸ்ஸும் பியும் தான் மிக்ஸ் ஆகுது. யூ வில் கெட் வந்து எஸ்பி. ஸோ ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கிட்டு இதை வந்து sp ஆர்பிட்டல்ஸ் 2s. எத்தனை எலக்ட்ரான்
மிக்ஸ் ஆகுதோ எத்தனை ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகுதோ அதே ஈக்குவலண்டான ஹைபிரிட் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்க 2 ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகுது இல்லையா, வர்றது கூட உங்களுக்கு 2 ஹைபிரிட் தான் we call it as an hybrid orbitals. இப்போ பெர்லியம் என்ன பண்ணுதுன்னா, தங்கிட்ட 2 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் வச்சுக்கிட்டு, இது அக்கார்டிங் டு தி வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்ற கான்செப்ட் இது. ஸோ 2 தன்னுடைய இது sp ஆர்பிட்டல் தான். இது ரெண்டுமே sp ஹைபிரிட். ஸோ தன்னுடைய 2 எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கு. இப்போ குளோரின் என்ன பண்ணும்னா, குளோரின் ஆட்டம் இருக்கு இல்லையா, குளோரினுடைய தன்னுடைய ஒரு எலக்ட்ரானை கொண்டு இதோட மிக்ஸ் பண்ணு. உங்களுக்கு அந்த டீட்டெயிலான நல்ல கிளியரான ஸ்ட்ரக்சர் அனுப்புறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி மிக்சிங் அப்போ உங்களோட பெர்லியம் ஸ்ட்ரக்சர் இப்ப என்ன இருக்கு, லீனியர் ஆயிடுச்சு. லீனியர் இதுதான் வேலன்ஸ் பாண்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட். ஏன் பெர்லியம் மாலிகுல் லீனியர் ஷேப் இருக்கு, ஷேப் இருக்கு, என்ன காரணம் அப்படின்ட்டு இதுதான் இந்த இது மாதிரி அந்த விபிடி தியரி சொல்ற கான்செப்ட் தான். என்ன சொல்றான்னா, பெர்லியம் அட்டாமிக் நம்பர் 4 அது ஆக்சுவலுடைய எலக்ட்ரான் 1s2 இது ஸ்டேட்ல எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வரும்போது எஸ்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரான் பி ஆகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல ஜம்ப் ஆன பிறகு உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு எஸ்ல ஒரு எலக்ட்ரானும் பிஎக்ஸ்ல ஒரு எலக்ட்ரானும், இது 2 ஆர்பிட்டல்ஸ் என்ன ஆகுது, மிக்சிங் ஆகுது, ஆகுது. ஹைபிரிடேஷன் ஆகும்போது யூ வில் கெட் sp ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் நம்ம பெர்லியம்ல 2 sp ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸோட ரெடியா இருக்கும். அப்போ குளோரின் தன்னுடைய ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் 2 குளோரின் ஆட்டம் ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு பெர்லியம் குளோரைடோட மாலிகுல் இது மாதிரி மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன் நான், இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் டயக்ராம் உங்களுக்கு அனுப்புறேன் நான். ஓகேவாப்பா? ஓகே மேம். ஹலோ மரியம், பிடிஎஃப் சக்கா பார்க்கலாம். ஹலோ 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 இன்னையோட கிளாஸ் முடிஞ்சிச்சுப்பா. இதுல 4 கொஸ்டின் பேப்பர் அந்த கெமிக்கல் பாண்டிங் உடைய ரிலேட்டடான 4 கொஸ்டின் பேப்பர் நான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நீங்க வரல, நீங்க ஆல்ரெடி அந்த 3 கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நானு. இது ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் லெஃப்டா இருந்தது. அதுல இருக்க 2 கொஸ்டின்ஸ் தான் 3 கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கு அந்த லெசனோட ரிலேட்டட் ஆனது. இது உங்களுக்கு நான் பிடிஎஃப் அப்புறம் உங்களுக்கு நோட்ஸ், அந்த பெர்லியம் குளோரைடு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு அப்புறம் அந்த 2 கொஸ்டினோட ஆன்சர்ஸ், ஹைபிரிடைசேஷன் என்ன கரெக்டான டெஃபினிஷன், பாண்ட் என்தால்பி கான்செப்ட் உங்களுக்கு அனுப்புறேன்.